மத்தவங்களை நீங்க பாக்குறீங்க பாத்தீங்களா தப்புங்களை, அது வந்து துரும்பு. அப்படி உங்களுக்கு வாங்க, மத்தவங்களுக்கு நீங்க செஞ்ச தப்பெல்லாம் வந்து துரும்பு மாதிரி தான். ஆனா உங்களுக்கு தான் தெரியும் ஏகப்பட்ட தப்ப நான் பண்ணிருக்கிறது. நீங்க மத்தவங்களை பாத்தீங்கன்னு வச்சீங்கன்னா அது வந்து ரொம்ப பார்க்க முடியாது. எப்ப பாரு அவன் பின்னாடி என்ன போயின்னு என்ன பண்றான், ஏது பேசுறான், என்ன கேக்குறான் பாத்துனுக்க முடியாது. அப்புறம் என்னத்துக்கு பாக்குற, துரும்பு என்னத்துக்கு பாத்துனுக்குற, அள்ளி மண்ணள்ளி போறான். துரும்பு என்னத்துக்கு பாக்குற, துரும்ப பார்த்தா கண்ணுல மண்ணு விழுந்துரும். என்ன இப்படியே பாத்துனது என்ன தப்பு பண்ணா தெரியுமா, அவன் பண்ண தப்பு பாரு. இங்கவா ஆண்டவர் சொல்றாரு, உலக இவா எடுத்து போடுறவா, உன் உலகைய காட்டு. நீ எவ்வளவு தப்பு பண்ணிருக்கிற உனக்கு தெரியும், உன் மனசாட்சி போது உனக்கு தெரியும். மற்றவங்களை பாக்குற பத்தியா அது வந்து கொஞ்சம் தான், அவனுக்கு தான் தெரியும் அவனை பத்தி. அதனால தயவு செய்து பார்க்கல விட்டு. இது என்ன பிரச்சனைனா உனக்கு சொல்லி நிற்கிறான் பத்தியா, அவன் என்னதமா சொல்றான், என் உலகை விடுறா துரும்ப. அதனால இதை மட்டும் எல்லாம் புரிஞ்சுக்கிறாங்கன்னு வைங்களேன், அவங்க உலகை எடுத்து போறதுதான் பார்த்து நிற்பாங்க. இது புரியாததுனால மத்தவங்கள்ட்ட வந்து உலகையா நினைச்சுக்கிறாங்க. இப்படி பேசும்போது எனக்கு என்ன தோணுது, எல்லா கண்ணையும் வந்து ஸ்டெம்பு தான் சொருவி நிற்கிற மாதிரி இருக்குது. பசங்க விளையாடுவாங்கல்ல கிரிக்கெட் ஸ்டெம்பு பேட்டு, அது சொருவி நிற்கிறது, ரெண்டு கண்ணையும் சொருவி நிற்கிறதா. நான் புரியல இந்த வார்த்தையை கேட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஏன் தப்பு தான் அதிகமா பார்ப்பேன் என்னை பொறுத்த வரைக்கும். ஆனால் தான் பேரை வந்து ஆண்டோடைய கிருபையில எவ்வளவு பேரை வச்சு நான் கிறிஸ்துவின் சரீரம்னு வச்சேன், தேவனுடைய ஆலயம்னு வச்சேன், அந்த மாதிரிலாம் வச்சு வந்து கடைசியா நின்றுட்டோம். இயேசு மன்னிக்கிறாரு பாருங்க. அதிகமா என் தப்பதான் நான் எனக்கு என்ன பாத்துக்குவேன். ஏன்னா என் ஃப்ரெண்டு பழகும்போது அப்படியே நாங்க கொஞ்சம் கூட்டமா இப்போ சேர்ந்துருக்கோம் பாருங்க. அவன் என்ன வாட்ச் பண்ணிருக்கிறான், ரகு உன்னை நான் வாட்ச் பண்ணே இருக்கிறேன். ஆனா மற்றவங்களுடைய இதை வந்து நீ தப்ப வந்து அதிகமா பார்க்க மாட்டேன். உனக்கு எதனா விரோதமா செஞ்சா கூட சரி, அதை வந்து அதிகமா நீ என்ன பண்ண மாட்டேன், கேர் பண்ண மாட்டேன். அதை நான் வாட்ச் பண்ண மாட்டேன் அப்படின்னு கசப்பு வச்சுக்க மாட்டேன். ஏன்னா நானே ஏகப்பட்ட பாவகாவ மூழ்கினுக்கிறாளே, நான் என்னத்துக்கு கசப்பை வச்சுக்கலாம். நானே நிறைய தப்பா பண்ணிருக்கிறேன். ஏ சொல்றாரு என்ன பண்ணு, மற்றவங்களுக்கு மன்னி, மனதார மன்னின்று. மீன் மன்னிக்கும் போதுதான் மனுஷனாவே மாறுவான். இல்லைன்னா மிருகமா சுத்தின்னு இருப்பான். மற்றவனை நீ மன்னிக்காம இருந்தாலும் மிருகமா இருப்ப. உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்ற வெளிப்பாடு பெறலனா, அதை நீ உணரலனா, அதை நீ நம்பலனா மிருகமா இருப்ப. இன்னொன்னு பிரச்சனை என்ன தெரியுமா, ஒருத்தவங்க தங்களே மன்னிக்க மாட்டாங்க, குற்றுணர்வுல இருப்பா. 3 விதத்துல இருக்குது. உன்னை நீ மன்னிக்கலாம், கடவுள் உன்னை மன்னிச்சாருன்றதை நம்பணும், இன்னொன்னு மற்றவங்களை நீ மன்னிக்கணும். இது 3மே மனுஷனுக்கு கரெக்டா இருந்தா சூப்பரா இருக்கும்.